அத்தகைய உணர்வுள்ளவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களும் தான் சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தாலும் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸா இருக்க, நாங்களாம் டென்ஷனா இருந்தா இந்த IAS இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்க மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனா இருப்பாங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போனு அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்பு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தோன்றாரு அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்கிறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்கிறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயல்ல அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க.